Hey guys, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. இன்னைக்கு நம்ம சேனலில் வெஜ் பர்கர் எப்படி செய்யறது பார்க்குறோம். டின்னருக்கு இதான் ஆக்சுவல் நான் செஞ்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. இந்த வெஜ் பர்கர் பேட்டிக்காக சோயா வந்துட்டு ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் ஒரு 2 பொட்டேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கனால அட்ஜஸ்ட் தண்ணி போட்டேன். இந்த பாயில்டு பொட்டேட்டோ, சோயா மேலே உப்பு, சில்லி பவுடர், மஞ்சள்தூள், சீரகத்தூள் எல்லாமே நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இதை வந்து சின்ன சின்ன பேட்டி ஷேப்க்கு வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி தட்டி தட்டி எடுத்துக்கலாம். அழகாக எல்லா பேட்டிஸும் தட்டி தட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். டீப் ஃப்ரை பண்ணோன்னா எக்கில் டீப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் ஷாலோ ஃப்ரை தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். எல்லா பேட்டிங்கும் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தவாவில் ரோஸ்ட் பண்ணும்போது கூட நீங்கள் எக்கில் டிப் பண்ணி இது பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் போட்டு நீங்கள் பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா அரிசி மாவு, ரவை அதில் நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால எதுவுமே கோட்டிங்லாம் இல்லாமல் அப்படியே நான் வந்துட்டு எடுத்து வந்துட்டேன் நான். ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கம் பேட்டி நல்லா ரோஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பட்டரில் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பன்னை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக பர்கர் பன்னையும் சாதா பன்னுக்கும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். என்கிட்ட சாதா பன் இருந்ததுனால நான் வந்துட்டு அதே யூஸ் பண்ணுறேன். அதையே 2 பக்கமும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஹீட் பண்ண அந்த பர்கர் பன்னில் ஒரு பக்கம் புதினா அந்த டிப்பு, தக்காளி, குடமிளகா, கோஸு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் இந்த பேட்டி, இன்னொரு பக்கம் சீஸ் சாஸ், ஒயிட் சீஸ் சாஸ் ஆல்ரெடி நான் செஞ்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். இந்த புதினாவும் வந்து நான் செஞ்சது சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். சாண்ட்விச் ரெசிபியாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்டியான பர்கர் வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.